வேகமா பாருங்க, டைம் ஆச்சு, கிளம்புவோம். அனி, பிடிச்ச ட்ரெஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அக்கா, வித்யாவை பாத்தியா? வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள டல்லா இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ, இவ வேற விவரம் புரியாம பேசிட்டு இருக்காளே. ஏன்? இல்லக்கா, அவகிட்ட நானா தான் போய் பேசினேன். என்னடி சொல்ற? ஆமாக்கா, அவ கொஞ்சம் சாஃப்ட் தான். நாம நினைச்ச அளவுக்கு ரஃப்லாம் கிடையாது. என் லைஃப்ல குறுக்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. நல்லது நடந்தா சரி. முதல்ல நம்ம இங்கிருந்து கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புவோம். ஏன்? ஐயோ, எல்லாருக்கும் நம்ம மேலே இருக்குல்ல, அதான் சொல்றேன். அது வேணா சரிதான்க்கா. ஐயோ, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஒவ்வொரு பொய்யை மெயின்டைன் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுதே கடவுளே. அக்கா, நீ ஏங்க அவளையே பாக்குற? ஐயோ, அவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்குடி. அவ கோயிலுக்கு வந்ததுனாலதான் கல்யாணம் பிக்ஸ் ஆச்சு. இப்போ ஜவுளி கடைக்கும் வந்திருக்கா. இதனால ஏதாவது நல்லதுதான் நடக்கும். அவ மகதான் நிலான்னு தெரிஞ்சா நல்லது நடந்துரும். ஏண்டி நீ வேற என்ன படுத்துற? என்னம்மா கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கா? நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேன். சாரி. என்ன மேடம், பாத்துருக்கலாம்ல. இல்ல, நானே க்ளீன் பண்ணி தரேன். இருக்கட்டும் மேடம், பரவாயில்ல, நானே க்ளீன் பண்றேன். இல்ல பரவாயில்ல, நானே க்ளீன் பண்ணி தரேன். இருங்க. ஸ்னேகா மேடம். ஸ்னேகா பாத்துமா, என்னாச்சு ஸ்னேகா? என்ன ஸ்னேகா இது? நீ இதெல்லாம் பண்ற? சரிம்மா, கிளம்புவோம். அம்மா பில் போட போயிட்டாங்க. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா போலாம். சின்னடி தாங்க, ஒண்ணும் இல்ல. என்னக்கா நீ? பில் கொடுங்க. இந்தாங்க மேடம் பில்லு. சீக்கிரம் போட்டு கொடுங்க. யூனிஃபார்ம் மெட்டீரியலை ஸ்கூலுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் மேடம். மேடம், சொல்லுங்க. யூனிஃபார்ம் மெட்டீரியலை ஸ்கூலுக்கே டெலிவரி பண்ணிடலாமான்னு கேட்டேன். சரி. இந்தாம்மா, பில் போடு. இதுவும் சேர்த்து பில் போட்டுருங்க.
நாம போய் பார்த்துட்டு வரலாமா? வேண்டாம் நிலா, அம்மாவுக்கு அவசரமா ஒரு ஃபோன் வந்துருச்சு, சீக்கிரம் கிளம்பணும். இப்படியே சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் மிஸ் ஆகுது. போய் பாப்பு விது. வா வா விது. மேடம் பின் நம்பர். நிலா, அம்மா சொன்னா கேளு, நாம இன்னொரு நாள் பாப்போம்னு சொல்றேன்ல. வேணும்னா அவரை இந்த வாரம் வீட்டுக்கு வர சொல்லலாமா நிலா? கோச்சிக்காத நிலா, அம்மாக்கு வேலை இருக்குல்ல. நிலா, இந்த வீக்கெண்ட் உன் பீம்பாய லஞ்சுக்கு வர சொல்லுவோம். அதுவும் ஓகே தான். சரி, அப்ப நீங்க எங்க இருங்க, நான் போய் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நிலா, ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாமே. இப்ப நம்ம கிளம்பலாம், வா. அப்ப நீ கிளம்பு விது, நான் பீம்பாய் கூட வந்துடுறேன். நிலா, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, கிளம்புமா. விது, அவரே நிறைய கஷ்டத்துல இருக்காரு. நான் தான் அவருக்கு ஒரே ஒரு ஆறுதல். நானும் சொல்லாம போயிட்டா அவர் ஃபீல் பண்ணுவார். நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நிலா, ஏய் நிலா, நிலா. இந்தாங்க மேடம் பில்லு. என்னம்மா பண்றது? அவ மட்டும் இருக்கிறது பிரச்சனை இல்லப்பா, நம்ம கூட இருக்கிறது தான் பிரச்சனை. நிலா அவங்க அப்பாவை அவளே கண்டுபிடிச்சுப்பாளோ, அவன் கூட சேர்ந்துப்பாளோன்னு பயமா இருக்குப்பா. நிலா, ஓ வளப்புமா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. ஏய் பீம்பாய், நிலா, எங்க போன நீ? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? எங்க அம்மா வந்தாங்க பீம்பாய். அம்மாவா? நான் உங்க கூட ட்ரெஸ் எடுக்க போயிட்டேன். அப்படியா? சரி, எங்க அவங்க? கீழே பில் கவுண்டர்ல நிக்கிறாங்க. உங்களை கூட்டிட்டு போக தான் சரி வந்தேன். வா, நம்ம உடனே அங்க போலாம். அப்போ இன்னைக்கு உன்னோட அம்மாவை மீட் பண்ண போறோம், கரெக்டா? ஆமா. வா. இன்னும் எத்தனை நாள் இப்படி இருக்க போறோம்னே தெரியல. வித்யா, நீ எடுத்திருக்கிற முடிவு அவ்வளவு சாதாரணமானது இல்லம்மா. அந்த முடிவுக்காக நாம சில கஷ்டங்களை அனுபவிச்சுதான் ஆகணும். வித்யா, நம்ம காருக்கு போயிடலாமா? நம்மள அவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை தான். அதுவும் ஒன்ன பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை. நிலா வரட்டும்பா. நான் டிரைவரை வர சொல்றேம்மா, அவன் கூட்டிட்டு வந்துருவான். நம்ம காருக்கு போயிடுவோம், அதான் நல்லது. டிரைவர் ஐயா, இங்க வா வா வா. இந்த வரேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. நாங்க கார்ல இருக்கோம், நீ நிலாவை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. சரியா? கவர்ல போட்டு கொடுங்க சார். நிலா வந்த உடனே கூட்டிட்டு வந்து. சரிங்க. இங்க தானே? நிலா, எங்க? அங்கிள், அம்மா எங்க?
பாப்பா அம்மா கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன நிலா, உன் அம்மாவை எப்ப பார்க்கணும்னாலும் மிஸ் ஆயிட்டே இருக்கே. இன்னைக்கு மிஸ் ஆகாது பீம் பாய். வாங்க கார்ல போய் பார்க்கலாமா? சரி வா. சஞ்சய், ஆ, சொல்லுங்க நீ. மேல உன்னை உடனே வர சொன்னாங்க. ஏன் அண்ணி, என்னாச்சு? வர சொல்றாங்க. நீங்க மேல போங்க, நான் நிலாமாவை பார்த்துட்டு பின்னாடியே வந்துடுறேன். நல்ல நேரத்துக்கு வந்துட்டு ஸ்னேகா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, அவ்வளவுதான். அத்தை உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா சஞ்சய். சரி நிலா, நான் இன்னொரு நாள் உங்க அம்மாவை பார்க்குறேன். இன்னைக்கும் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இட்ஸ் ஓகே பீம் பாய். அம்மா கூட உங்களை இந்த வாரம் வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு டென்ஷனே முடியல, அதுக்குள்ள அடுத்ததா. ஓ, அப்புறம் என்ன, அப்போ பார்த்துக்கலாம். சரி, நீ பார்த்து கிளம்பு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே பீம் பாய். நான் சொன்னதை மறந்துடாதீங்க. நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. ஓகே டன், பக்கா. பை. பாய். ஐயோ, என்ன சொன்னான்னு தெரியலையே. பை, பார்த்து கூட்டு பாப்பா போங்க. போலாம். போலாம். வாங்க. நிலா, கொஞ்சம் இரு. இது உனக்கு ட்ரெஸ், உனக்காக நான் எடுத்தேன். இந்தா. தேங்க்ஸ் பீம் பாய். பாய். பீம் பாய். பாய். போயிட்டு வாங்க. நாங்க கிளம்புறோம் சார். போமா. சஞ்சய், அம்மா கூப்பிடுறாங்க. போலாம் வாங்க. என்னம்மா, எது கூப்பிட்டீங்க? நான் கூப்பிட்டேனா? நான் எங்க கூப்பிட்டேன்? அண்ணி, எதுக்கு என்ன அம்மா கூப்பிட்டாங்கன்னு வர சொன்னீங்க? அது இல்ல சஞ்சய், நாங்க எல்லாரும் இங்க இருக்கும்போது நீ மட்டும் அங்க. அண்ணி சும்மா இருங்க. நிலாவோட அம்மா வந்திருந்தாங்க. நான் அவங்கள மீட் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க. எதுக்குடா வந்திருந்தாங்க? கீழேதாம்மா ட்ரெஸ் எடுக்க வந்திருந்தாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்க. அண்ணி தான் பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன சஞ்சய், உன் கல்யாணத்துக்கு வருவாங்கல்ல, அப்ப பாத்துக்கலாமே. எதுக்காக ஸ்னேகா அவனை அர்ஜென்ட்டா வர சொன்னேன்? அவனை யாரும் கூப்பிடலையே. இல்லங்க, கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்ததுல இருந்தே நானும் பாக்குறேன். நிரஞ்சனாவை தனியா விட்டுட்டு சஞ்சய் தனியா போயிடுறாரு. அதான் இப்படி சொன்னா வருவாருன்னு கூட்டிட்டு வந்தேன். அவ சொல்றதும் சரிதான். நீ இங்க நிரஞ்சனா கூட இல்லாம அங்கேயும் இங்கேயும் ஏண்டா ஓடிட்டு இருக்க? அவ ஃபீல் பண்ணுவால. மாமா, உங்களுக்கு வேணா இது 2வது கல்யாணமா இருக்கலாம், ஆனா எனக்கு இதுதான் மாமா முதல் கல்யாணம். எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற ஆசை, கனவு, இது எல்லாம் எனக்கும் இருக்கும்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா. மாப்பிள்ள, என் ஒரே பொண்ணு, உங்களை நம்பி தான் கொடுக்குறேன். இப்படி எல்லாத்துலயும் பட்டும் படாம விலகி இருந்தா எப்படி? அப்படியெல்லாம் இல்லன்னா, அவன் தானே புடவைய செலக்ட் பண்ணா. என்னைக்கு கோவில்ல வச்சு தட்டை மாத்தனமோ அன்னைக்கே இவ எங்க வீட்டு மருமகள் ஆயிட்டா. எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா. அவன் எவ்வளவோ மாறி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறிடுவான். நீ வருத்தப்படாத நிரஞ்சனா. சரிங்க அத்தை. எடுத்த எல்லா ட்ரெஸ்ஸையும் பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்பிடுங்க. சரிங்க. இது அப்புறம் இது நல்லா செக் பண்ணி அனுப்பிடுங்க. வாங்க போலாம்.
எல்லாமே வந்துருச்சுல, பில் போட்டுருங்க. சரிங்க மேடம். விஜய், அம்மா கார்டு கொடு. ஒரு நிமிஷம். என்னங்கம்மா? இந்தாங்க. ம். இந்த மாதிரி நேரத்துல சின்னதா ஏதாவது தப்பு நடந்தா கூட கண்டிப்பா கெட்ட சகுனம்னு பேசுவாங்க பீம்பாய். சீரியல்ல பாத்திருக்கேன். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி விட்டுருங்க. ஓகே. சஞ்சய், இதை விட்டா உனக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காதடா. உன் லைஃபை நீ தான் காப்பாத்திக்கணும். என்ன சஞ்சய், பார்த்து வாங்க மாட்டியா? இப்படி தவற விட்டுட்டியே. இல்லம்மா, நீங்க பிடிச்சிருக்கீங்கன்னு நினைச்சு நான் சரியா பிடிக்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்னடா சஞ்சய்? வேதா, இது நல்ல சகுனமே இல்ல. கல்யாணத்துக்கு வாங்கின முகூர்த்த பட்டு சாமி கிட்ட வச்சு குடுக்கறப்ப இப்படி கீழே விடுறது நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன மாமா, இதெல்லாம் பெருசா எடுத்துப்பீங்களா? உனக்கு தெரியாது ஸ்னேகா, இது ரொம்ப பெரிய விஷயம். ஏற்கனவே சஞ்சயோட லைஃப்ல நிறைய பிரச்சனை. முதல்ல நடந்த கல்யாண வாழ்க்கை சரியா அமையவே இல்லை. ஒருத்தன் ஜாதகம் எதுவுமே பார்க்காம அந்த கல்யாணம் நடந்துச்சு. அதனால கூட இந்த அளவுக்கு வந்திருக்கலாமோன்னு தோணுது. அந்த மாதிரி இதுவும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுங்க. இல்ல வேதா, இப்ப நடக்க போற கல்யாணத்துல எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. 2 பேரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். ஆஹா, நிலா சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதே. புடவை வேணா மாத்திடலாமா? புடவைய மாத்தலாம். கல்யாணம் முடிஞ்சு ஏதாவது தப்பாச்சுன்னா லைஃபை மாத்த முடியுமா? உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ஆஹா, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நல்லா யோசி வேதா. நாமளே இன்னொரு பிரச்சனைய அவனுக்கு இழுத்து விட்டுறக்கூடாது. நீ நல்லா யோசிக்க. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம தப்பான முடிவு எடுத்துட்டோம், அன்னைக்கே இப்படி ஒரு சகுனம் காட்டிச்சு, நாம அதை மதிக்கலன்னு யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை.
நாங்க வரோம். வாங்க மேடம். வரேன் சார். வாங்க. அக்கா என்னக்கா அத்தை இதெல்லாம் நம்புவாங்களா? ரொம்ப வைக்கிறாங்களே. பாத்துக்கலாம், நீ வா.